शांति शांति शांति. நமக்கு தெரியாமலேயே ஒன்று சரீர ரீதியா இல்லைன்னா மனோ ரீதியா சோர்வு வந்துருச்சு. சரீர ரீதியா என்னன்னாக்கா ஒரு மாதிரியான சோம்பல், போக வேண்டிய காரியத்துக்கு நம்ம சரியா போகாம காலம் தாழ்த்தி போறது, அல்லது போக முடியாம இருக்கிறது, உடல் நலம் இல்லாம இருக்கிறது, அல்லது கேஸு கோர்ட்டு இதெல்லாம் உங்க லாயர்கிட்ட சொல்லி ஒரு புஷ் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாள்பட்ட வியாதி உங்களுடைய அதுவும் குறிப்பாக ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்ததுனாக்கா நீங்க பைரவருடைய உபாசனை, பைரவர் கோயிலுக்கு போயிட்டு டெய்லி ஈவினிங் பம் பைரவாய நமகன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பீரியட் உண்மையிலேயே ஒரு நல்ல பீரியட், நோயிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கிறது. நோயிலிருந்தும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தும் பிறகு கடன்ல இருந்தும் மீளக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்துக்களை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமயம் ஏற்ற சமயம். இதற்கு ஒரு சொந்தமா ஒரு அசெட்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தனக்குன்னு குடியுரிமை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் நீங்க நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரில இந்தியன் கம்பெனியில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஆன்சைட்டுக்கு வரப்போறது நீங்க இந்தியாவுக்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் நமோ பிரம்மாதிभ्यो பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருभ्यो வம்சருடभ्यो மஹத்भ्यो நமோ குருभ्यः. सर्वोपप्लवरहित प्रज्ञान घन प्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोहमस्मि ब्रह्माहमस्मि. ओम सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளால், சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பரியந்தம் உத்தமமான ஆரோக்கியமும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் கன்னி ராசியிலும் கன்னி லக்னத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு உண்டான வக்ர சனியினுடைய பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். சனி இந்த வருடம் ஜூலை 13 தொடங்கி செப்டம்பர் 28, 2025 வரைக்கும் வக்கரம் பெறுகிறார். தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய உத்தரட்டாதியிலும் பிறகு குருவனுடைய நட்சத்திரமாகிய பூரட்டாதியிலும் இருக்கிறார். சொந்த நட்சத்திரத்துல 83 நாட்கள், அதாவது 13 ஜூலையிலிருந்து 4 அக்டோபர் வரைக்கும் வக்கரம் பெறுகிறார். பிறகு 4ஆம் தேதி மாலை பூரட்டாதிக்கு போயிடுறார். அங்கு கிட்டத்தட்ட ஒரு 55 நாட்கள், ஆக 138 நாட்கள் சனி வக்கரம் பெறுகிறார். இந்த 138 நாட்களுக்கு இந்த கன்னி ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களாகிய, அதாவது உத்தரம், ஹஸ்தம், பிறகு சித்ரா, இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான பலன் என்னன்னு பார்க்க. இப்ப இருக்கிற கரண்ட் கண்டிஷன் என்ன தெரியுமா? சனி 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார், குரு 10ஆம் இடத்துல இருக்கிறார், ராகுவும் கேதுவும் நல்ல இடம்னு சொல்லப்படுகின்ற 6க்கும் 12க்குமாக இருக்கிறார். இப்ப சனி 7ஆம் இடத்துக்கு வந்த உடனே சனி உங்களுக்கு 5க்கும் 6க்கும் உண்டானவர். நமக்கு தெரியாமலேயே ஒன்று சரீர ரீதியா இல்லைன்னா மனோ ரீதியா சோர்வு வந்துருச்சு. சரீர ரீதியா என்னன்னாக்கா ஒரு மாதிரியான சோம்பல், போக வேண்டிய காரியத்துக்கு நம்ம சரியா போகாம காலம் தாழ்த்தி போறது, அல்லது போக முடியாம இருக்கிறது, உடல் நலம் இல்லாம இருக்கிறது, அல்லது மூடு ஷிஃப்ட் ஆயிடுறது. இது மனோ ரீதியா என்னன்னு தெரியுமா? அந்த ஃபயர் குறைஞ்சிரும். ஒரு விஷயத்தை ஆரம்பிப்போம், பயங்கரமான ஒரு உத்வேகத்தோட ஆரம்பிப்போம், அந்த ஃபயர் குறைஞ்சிரும். அதுதான் 7ஆம் இடத்தினுடைய சனியினுடைய நெகட்டிவ் மைனஸ் பாயிண்ட். ஆனால் இந்த சனியினுடைய நன்மையும் இருக்கிறது. என்ன? ஒரு திரிகோணாதிபதி எப்பவுமே ஒரு ஜாதகத்துல திரிகோண அதிபதி சுபராகிறார். அவர் கேந்திரஸ்தானமாகி 7ஆம் இடத்துல திக்வரம் பெறுவதுங்கிறது அது ஒரு நன்மை. ஆக நன்மைகள் பல இருக்கு. ஆனாலும் கூட அவர் 6க்கு உண்டானவன் 7ஆம் இடத்துல உட்கார்ந்த குடும்பத்துல கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு மாதிரி தகராறும், தேவையில்லாத இனிமைகள் உருவாக்குறதும், இப்படியாகப்பட்ட பலன்களை ஆரம்பிச்சிட்டார். நமக்கு தெரியாமலேயே காரியங்கள், நம்முடைய செயல்கள், நம்முடைய திட்டங்கள் தாமதமாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல வக்கரம் அடைகிறார். திக்பலம் பெற்று அவர் குருவனுடைய இடத்துல வக்கரம் பெற்று தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும் பொழுது, அந்த நட்சத்திரம் 3ஆம் இடம்
மற்றும் 11ஆம் இடத்துலையும் அதனுடைய சனியினுடைய சொந்த நட்சத்திரங்கள் இருக்கு. அவருக்கு வந்து இதுல 11ஆம் இடத்துல புஷ்ய நட்சத்திரமும் பிறகு அனுராதாவின் 3வது இடமுமாக இருக்குது. இதெல்லாம் சுவாமிஜி ரொம்ப குழப்பாதீங்கோ சுவாமிஜி, பலனை சொல்லுங்க சுவாமிஜின்னாக்கா சரி பலனுக்கு வந்துடுறேன். இப்போ இந்த சனியினுடைய என்ன பலன்கள் நமக்கு இம்பேக்ட் ஆக போகிறது, இது வந்து எதனுடைய அடிப்படையில்னாக்கா ராகுனுடைய அடிப்படையிலும் வச்சுக்கிட்டு, ஏன்னா ராகுவும் குருவும் இப்ப நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்கிறார்கள், அதையும் கணக்கில் கொண்டு பிறகு செவ்வாய் உங்களுடைய எனிமி 12ஆம் இடத்துல இருக்கிறார். அவர் வந்து உங்களுடைய ஜாதகத்துக்கு வந்து உங்களுடைய லக்னத்துக்கு அதாவது கன்னிக்கு வரப்போகிறார். இப்ப சனி வக்கரம் பெற அதுக்கு நேரா செவ்வாய் 8க்குண்டானவன் இருக்கிறதுங்கிறது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். எதோ பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணவே கூடாது. செவ்வாய் அங்க எத்தனை நாட்கள் இருக்கிறார் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 45 நாட்கள் ஏறக்குறைய. 3rd செப்டம்பர்ல இருந்து எடுத்துக்கிட்டு அக்டோபர் 28 வரைக்கும் அவர் அங்கதான் இருக்கிறார். அப்போ சனி வக்கரம் பெற்ற சனி உங்களுடைய ராசியில செவ்வாய் நேருக்கு நேர் பார்வை. இதெல்லாம் பண்ணக்கூடாதோ அது பண்ணக்கூடாது. ஆனாலும் சனி வக்கரம் பெறுவது மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் நமக்குன்னு ஒரு வரையறையை நம்ம வச்சுக்கிட்டு அதுக்குள்ள நம்ம செயல்பட்டோம்னாக்கா வெற்றி நிச்சயம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்ன தெரியுமா பலன்? நிமிர்ந்து நில் துணிந்து செய், அப்படிதான் சொல்லுவேன் நான். நிமிர்ந்து நில் துணிந்து செய், அதுதான் பலன். அது பலன்னாக்கா எப்படி நான் இருக்கணுங்கிறது. சரி, இப்போ வந்து நான் பலன்களுக்கு போயிடுறேன். சனி வந்து 7ஆம் இடத்துல வக்கரம் பெறுகிறாரு. என்ன நன்மைகள் நமக்கு இருக்கு அப்படின்னாக்கா உங்களுடைய வியாதிகள் நீங்கும், உங்களுடைய எதிரிகள் ஒழிவர், நீங்க வந்து துணிந்து வந்து உங்களுடைய காரியத்தை அதாவது லேட்டான காரியத்தெல்லாம் இன்னொரு புஷ் கொடுத்தீங்கன்னாக்கா விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிக்கும். கேஸு கோர்ட்டு இதெல்லாம் வந்து உங்கள் லாயர்கிட்ட சொல்லி ஒரு புஷ் கொடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நாள்பட்ட வியாதி உங்களுடைய அதுவும் குறிப்பாக வந்து ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்ததுனாக்கா நீங்க வந்து பைரவருடைய உபாசனை, பைரவர் கோயிலுக்கு போயிட்டு டெய்லி ஈவினிங் வந்து பம் பைரவாய நமகன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த பீரியட் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பீரியட், நோயிலிருந்து வெளியில வரக்கூடிய ஒரு பீரியடாக இருக்கிறது. நோயிலிருந்தும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கில் இருந்தும் பிறகு வந்து கடன்ல இருந்தும் மீளக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்துக்களை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. நம்ம வந்து வீடு கட்டுறது ரொம்ப லேட் ஆகி அப்படியே இருக்கிறது அப்படின்னாக்கா இது வந்து இந்த காலகட்டங்களில் வீடு கட்ட அந்த இதுவும் வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாக்கா அதுவும் நீங்கி உங்களுடைய வீடு வந்து விறுவிறுன்னு கட்டப்படும். குழந்தைகளுடைய அமைப்பு, குழந்தைகள் கிட்ட இருந்த பிரச்சனைகள் அல்லது குழந்தைகள் வந்து உங்களுடைய குழந்தைகள் சரியா பண்ண முடியல, அவங்க படிப்புல சரியா இல்லை, அவங்களுடைய ஆரோக்கியம் குறைவா இருக்கிறது, இல்லை அவர்கள் வந்து கொஞ்சம் தூரமாக போய் சேர்ந்த ஹாஸ்டல் சரியில்லை, ஸ்கூல் சரியில்லை, அதுவும் சரிப்படுத்தப்படும். பிஸ்னஸ் மேனுக்கு வந்து முக்கியமாக நான் சொல்றது இந்த முதல் செக்மெண்ட்ல அக்டோபர் 4 வரைக்கும் 13 ஜூலைலேருந்து அக்டோபர் 4 வரைக்கும் வந்து இருக்கக்கூடிய என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது எப்பொழுது சனி குருவனுடைய நட்சத்திரத்துக்கு போகிற அக்டோபர் 4லேருந்து எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களை எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணிவிடலாம். அதுலேயும் வெளிநாடு சம்பந்தப்பட்டவர்கள் ஏனென்றால் 6க்குண்டான சனி 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். வெரி வெரி பாசிட்டிவ், வெரி வெரி பாசிட்டிவ். இதில் நம்ம அக்டோபர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய செப்டம்பர் டு அக்டோபர் 28 அந்த காலகட்டங்களில் என்ன பண்ணக்கூடாதுனாக்கா ஷேர் மார்க்கெட்டில் இருப்பவர்கள் வந்து ஷேரை வந்து விற்கவோ அல்லது வாங்கவோ கூடாது. ஒன்று. இன்னொன்று, கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து டாமினேட் பண்ணி நம்ம கிட்ட ஒரு நியாயம் இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, டாமினேட் பண்ணி அவர்களை வந்து நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது. ஏனென்றால் இந்த கணவன் மனைவியினுடைய பிரச்சனை இந்த காலகட்டங்கள் நான் சொல்றது வந்து செப்டம்பர் 3லேருந்து எடுத்துக்கிட்டு அக்டோபர் 28 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆரம்பிச்சதுன்னாக்கா வருஷக்கணக்காக. என்ன சுவாமிஜி இப்படி பயமுறுத்துறீர்கள் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் சொல்லித்தாகணும்னு சொல்லித்தாகும். அதே போன்று வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு பிரயாணம் செய்பவர்கள், ஏனென்றால் செவ்வாய் வந்து 8க்குண்டானவன் 3க்குண்டான முயற்சிக்கே செவ்வாய் தான். அப்படிங்கும்போது நல்ல வீரியம் வந்துடும், நல்ல ஜம்முன்னு நம்ம வந்து நம்மளை ஒரு எனர்ஜெட்டிக்காக நம்ம ஃபீல் பண்ணுவோம். விளையாட்டுத்துறையில் இருப்பவர்கள் சாதிக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் கூட அவர்கள் தன்னுடைய கீழே இருப்பவர்களுடன் அல்லது சக விளையாட்டு வீரர்களுடன் ரொம்ப ஜாக்கிரதையாக பழகணும். கைகலப்பாகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, 2. 3வது என்ன அப்படின்னு கேட்டால் செவ்வாய் வந்து உங்களுடைய லக்னத்துக்கு வரும்போது திருமணம்
பெண் பார்க்கிறதோ அல்லது திருமண உறவுகள் அல்லது காதல் உறவுகள் இவைகளுடன் வந்து நம்ம வெளியூர் வெளி மாநிலங்கள் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பொண்ணு பார்க்குற விஷயத்தில் பொண்ணு பார்க்க போகும்போது, மாப்பிள்ளை பார்க்க போகும்போது வண்டி வாகனங்கள்லாம் பக்காவாக பார்த்துட்டு போயிட்டு வாங்க. செலக்ட் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக செலக்ட் பண்ணலாம். வெளியூருக்கு போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க அந்த காலகட்டங்களில். சரி, உறவுகளில் வந்து எந்த உறவுகள் நமக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், தாயினுடைய உறவுகள் குணம் பெறும். சகோதர உறவுகளில் கொஞ்சம் இந்த காலகட்டங்கள் வந்து செவ்வாய் வந்து தலையில் வரும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அந்த ஒரு 1.5 மாதங்கள் ஒட்டுமொத்தமாகவே சொல்லிடுவேன், சகோதர உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய எனிமி செவ்வாய் அவர் லக்னத்தில் உட்கார, உங்களுடைய ராசியில் உட்கார சனி பார்க்க இருக்கிறார். அதனால அந்த உறவோட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள உறவு பிரச்சனைகள் வந்து நம்ம வந்து ஒரு மாதிரி டாமினேட் பண்ணாமல் இருந்தாலே சரியா போயிடும். சரி, நண்பர்கள் உறவு மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்துட்டாலே போதும், வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்னா நியூ பார்ட்னரை சேர்க்காதீர்கள். சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் நியூ பார்ட்னர்ஸ் வேண்டாம். அதே போல் ஒரு பழைய பார்ட்னர்ஸ்கிட்ட கொஞ்சம் ஏதாவது பிணக்கு இருக்குது அப்படின்னாக்கா பேசி சரி பண்ணிடுங்க. இந்த பீரியட்லேயே பேசி சரி பண்ணி விடுங்கள். அதுதான் ரொம்ப புத்திசாலித்தனம். சரி, குருவனுடைய 10ஆம் இடத்தினுடைய இந்த அமைப்பு இருக்கு இல்லையா, இது வந்து இன்னொரு விஷயத்தில் பெரிய பூஸ்ட் நமக்கு. என்ன அப்படின்னா, நம்முடைய பிஸ்னஸினுடைய விருத்தி, அதாவது வின் வின் மாதிரி நீங்கள் வந்து நிறைய புதிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் தேட ஆரம்பிங்க, வேறு விதமாக யோசிக்க ஆரம்பிங்க. ராகு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறது நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அதுவும் வந்து நம் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாதவர்களுடைய புதிய நண்பர்கள், அதே போல் புதிய தொடர்புகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. அதற்கு முயற்சி செய்யுங்கள். முக்கியமாக நாம் மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது, உங்களுடைய இந்த கால தாமதமும் சோம்பலும் விலகக்கூடிய ஒரு நன்னாள். ஆனாலும் கூட நீங்கள் ஹயக்ரீவனுடைய உபாசனையையும் அல்லது சரஸ்வதி தேவியினுடைய உபாசனையும் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும். ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருப்பவர்கள் இந்த சான்ஸை நழுவ விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் அந்த டைரக்டராக இருப்பவர்கள் அல்லது வந்து கதாசிரியராக இருப்பவர்கள், ஏன் கேமராமேன், அந்த டெக்னிக்கல் சைடு, அதாவது வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, லைட்மேன்லேருந்து கேமராமேன்லேருந்து, அதாவது ஆர்ட் ஒர்க் பண்ணுபவர்கள், அப்புறம் வந்து இந்த செட்டெல்லாம் போடுவா இல்லையா, அதுக்குன்னு ஒரு இது உண்டு, டெக்னிக்கல் டேர்ம் வந்து சடனாக வரமாட்டேங்குது. அந்த மாதிரியான பெரிய பெரிய செட்டு போடக்கூடியவர்கள், அதாவது ஒரு வீடு கட்டுற மாதிரி அந்த மாதிரியான ஒரு ஆர்ட்ன்னு தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன், ஆர்ட் டைரக்டர்ஸ், இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த காலகட்டங்கள், அதாவது வந்து 3 செப்டம்பர்லேருந்து 28 அக்டோபர் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா, சண்டை போடும்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம ஹைட்டில் போய் அங்கேருந்து ஜம்ப் பண்ணுறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் இப்போது நெருப்புடன் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதாவது ஏதோ ஒரு மூவியில் வந்து நெருப்பு கூட சண்டை, அப்படி அதாவது ஒரு நெருப்போட அப்படியே வர மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கிறதுனாக்கா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த மாதிரி காலகட்டங்கள் தவிர்க்க முடியாது. ஏன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாது, வாய்ப்புகளை நழுவ விட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், துர்கை கோயிலுக்கு போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு அந்த எலுமிச்சம்பழத்தை உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இது ஒன்று. பிறகு இந்த ஷூட் அவுட் எல்லாம் பண்ணுறா இல்லையா, இந்த கன் ஷாட், அதுக்குண்டான காம்படிஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, உங்களுக்கு சரியான வாய்ப்பு இருக்குது கன் ஷாட் இருக்கக்கூடியது. அப்புறம் அந்த ஃபயர் சர்வீஸில் ஜாபு கிடைக்கும், உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு கிடைக்கும். டாக்டரேட் பண்ணணும், எனக்கு வந்து மெடிக்கலில் வந்து நான் நல்லா சாதிக்கணுங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள். நாட்டியம், பிறகு வந்து டான்ஸ், அது எந்த டான்ஸாக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள். ஏன் அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்கள், செவ்வாய் வந்து லக்னத்துக்கு வராரு. செவ்வாய்ங்கிறது என்ன தெரியுமா, உடல் உழைப்பு. இப்போ டான்ஸ்னா சும்மா கிடையாது, அது பரதநாட்டியமாக இருக்கட்டும், எந்த நாட்டியமாக இருக்கட்டும், கால் வந்து அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒரு குதிரை காலை விட பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த ஒரு வழிமுறையை காமிக்கிறது. சனி வந்து வலிமையானவர் உங்களுடைய ஜாதகத்திற்கு. ஏன்னா கன்னி ராசிக்கு வந்து சனி கோணாதிபதி, அதுவும் பஞ்சம கோணாதிபதி. அப்படிங்கும்போது அந்த ஒரு ஸ்ட்ராங்னஸ் கொடுப்பாரு. பிறகு வெளியூர் வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சமயம் ஏற்ற சமயம். இதற்கு ஒரு சொந்தமாக ஒரு அசெட்ஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க, தனக்குன்னு குடியுரிமை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்க. ஆனால் நீங்கள் நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இந்தியன் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சைட்டுக்கு வரப்போகிறது, நீங்கள் இந்தியாவுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா அதை மறுத்து விடுங்கள்.
அதுதான் மெயினாக பார்க்கணும். இந்தியாவுக்கு இப்போ வருது என்ன சுவாமிஜி பிறந்த ஊருக்கு வர வேண்டாம்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இப்போ இந்த 3rd செப்டம்பர்லேருந்து 28 அக்டோபர் வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சொல்கிறேன், அது வர வேண்டாம். சரி, டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணணுமா? அதாவது குடும்பம் எல்லா பிரச்சனையும் இருக்கும் இல்லையா, இப்போ வேண்டவே வேண்டாம். சனி வக்கர நிவர்த்தி ஆகட்டும். வக்கர நிவர்த்தி ஆகும்போதே உங்களுடைய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகிடும். அவ்வளோதான். கடன் நிவர்த்தி ஆகணுமா? நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், தன்வந்திரி கோயில் எங்கேயாவது இருந்ததுனாக்கா, தன்வந்திரி கோயிலில் ஒவ்வொரு உங்களுடைய புதன்கிழமையும் தன்வந்திரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சனிக்கிழமை சுதர்சன சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு போயிட்டு வாங்க. கடன் தீரும், நோயும் தீரும், எப்படியாப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும். பயம் நிறைய பேருக்கு வந்திருக்கும். சனி இருக்கிறதுனால பயம் இருக்கும். அந்த பயத்தை எதிர்த்து நில்லுங்கள். ராகு ரொம்ப அட்டகாசமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்தால் எதிரிகள் இனம் கண்டு கொள்ளப்படுவார்கள், எதிரிகள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள் அல்லது விரட்டப்படுவார்கள் அப்படிங்கிறதா உண்மை. நம்ம பயப்படக்கூடாது. ஏன்னா சனி உட்காந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, சனி காம்ப்ளெக்ஸ். என்னால் முடியுமான்னு தெரியல, நான் மட்டும்தான் லக்கியே இல்லை, எனக்கு பாக்கியம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நம்மளை தாழ்த்தி கொள்ளக்கூடாது. சூரியன் உச்சமாக இருந்தால் ஓவர் கான்ஃபிடென்ட்ல போயிடுவோம். ஆனால் இது தாழ்வு மனப்பான்மைக்குள்ள நம்மை நாம் ஆழ்படுத்தக்கூடாது. வேற்று மொழி பேசுபவர்களுடன் தொடர்பு கொள்ளுபவர்களுக்கு எல்லாமே ஒரு அற்புதமான ஒரு டைம். நான் இப்போ 2மே கலந்தே சொல்லியிருக்கேன். எங்கெங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், எங்கெங்க உங்களால் நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிஸ்னஸ் மேனில் பெரிய ஒரு டார்கெட் எடுத்து, குறிப்பாக ரியல் எஸ்டேட் பண்ணுபவர்களுக்கு இந்த வக்கர சமயம் சரியான சமயம். அவர்களுக்கு ஒரு லேண்ட் டீலர்ஷிப்பை முடித்து ஒரு சக்ஸஸ் கொண்டு வரக்கூடிய ஒரு சமயம். லாஜிஸ்டிக் வைத்து நடத்துபவர்கள் அவர்கள் விருத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேறு கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் சட்டச்சிக்கலும் இருக்கிறது. அதனால தான் நான் பைரவருடைய வழிபாடு பண்ண சொன்னேன். பிறகு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ் இந்த மாதிரிலாம் எழுதுபவர்களுக்கு இது ஒரு நல்ல அந்த பவர் ஓரியன்டாக முயற்சி பண்ணுகிறீர்கள் இல்லையா, நீங்கள் கண்டிப்பாக போய் ஹனுமனுடைய வழிபாடு டெய்லி போயிடுங்க. ஹனுமானுடைய வழிபாடு அதாவது ஓம் நமோ பகவத்தே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. ரொம்ப சிம்பிள் மந்திரம். ஓம் நமோ பகவத்தே ஆஞ்சநேயாய மகாபலாய ஸ்வாஹா. இதை சொல்லிட்டு டெய்லி ஹனுமன் கோயிலுக்கு போயிடுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பவர் ஓரியன்ட். பவர்னா எதுக்கு தெரியுமா? சேவை பண்ணுறதுக்குன்னு நினைங்க. கன்னிராசிக்காரர்கள் அதிலும் கூட சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாய்ப்பு சரியான வாய்ப்பு நழுவ விட வேண்டாம். அதெல்லாம் இருக்கட்டும் சுவாமிஜி, கல்யாணம் ரொம்ப நாள் நடக்கலை, கை கூடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கை கூடும். அதற்கு வழிபாடு தெய்வம் என்ன தெரியுமா? மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. இந்த சனி செவ்வாய் இருக்கு இல்லையா, இது திருமண தோஷத்தை உண்டு பண்ணுவது. அந்த திருமண ஏன்னா 8க்கு உண்டானவன் செவ்வாய், அதுவும் இல்லாமல் இவர் 6க்கு உண்டானவன். அப்போ 8க்கு உண்டானவனும் 6க்கு உண்டானவனும் நேருக்கு நேர் பார்த்தா அப்போ திருமண தோஷம். அதை உடைக்கணும்னாக்கா மாரியம்மனை பற்றி நிறைய பேருக்கு தெரியாது. அவ்வளோ பவர்ஃபுல்லான டேட்டி. அதனால தான் சதாசிவ பிரம்மேந்திரர் புன்னைநல்லூர்ல ஒரு மாரியம்மன் கோயில் அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. மாரியம்மன் கோயிலுக்கு போங்க. அதுவும் செவ்வாய்க்கிழமைகளில் போயிட்டு நம்ம மாரியம்மனுடைய இந்த குங்குமமாக ஒவ்வொரு மாரியம்மனும் ஒவ்வொரு பிரசாதம் கொடுப்பாங்க. சில இடத்துல மண்ணு கொடுப்பாங்க. என்ன பிரசாதமோ அதை வாங்கி வைங்க. திருமண தோஷம் நீங்க திருமணம் நடைபெறும். குழந்தை பாக்கியம் சீக்கிரமாக கைகூடும். வேற என்னங்க வாழ்க்கை? நல்ல வேலைகள் கிடைச்சிடும். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும். நல்ல உறவுகளில் நான் என்னென்ன விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும்னு எல்லாமே சொல்லிட்டேன். தொழிலையும் எந்த மாதிரி தொழில்கள், கவர்மெண்ட் ஜாப்ல எல்லாம் ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ ஓவரால் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். எப்பவுமே நான் 5 தலைப்புகளில் பேசுவேன். இல்லை, இது சனியினுடைய வக்கரத்தினுடைய அமைப்பை வைத்துக்கிட்டு பேசுறதுனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மேக்சிமம் பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு இந்த 2வது செக்மெண்ட்ல எல்லா முடிவையும் எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆகவே இந்த சனி வக்கரம் பெறுவதை நன்கு நாம் பயன்படுத்துவோமாக. சரியா? பூரண ஆசீர்வாதங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். ஓம் சாந்தி.